வணக்கம். ஜனநாயகன் திரைப்படம் தொடர்பான சர்ச்சையும் ராகுல் காந்தி மத்திய அரசு மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளும் இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன. இந்த விவகாரம் குறிப்பாக தமிழ்நாட்டில் அரசியல் மற்றும் கலாச்சார வட்டாரங்களில் தீவிர விவாதத்தை தூண்டியுள்ளது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு திரைப்படத் தணிக்கை மற்றும் அரசியல் தலையீடு குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த நடவடிக்கையை தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல் என்று அவர் வர்ணித்துள்ளார். இது தமிழகத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தமிழ் மக்களின் உணர்வுகளையும் கலை சுதந்திரத்தையும் பாதிக்கும் ஒரு செயலாக இது பார்க்கப்படுகிறது. நடிகர் தளபதி விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படம் 500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாகியுள்ளது. மேலும் விஜய் தனது புதிய கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்துடன் அரசியலில் முழுமையாக நுழையவுள்ளார். இந்த திரைப்படம் அவரது அரசியல் பிரவேசத்திற்கு ஒரு முக்கிய தளமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் ஆரம்பத்தில் படத்திற்கு சான்றிதழ் வழங்க மறுத்தது. இது படத்தின் வெளியீட்டை தாமதப்படுத்தியது. இந்த தாமதம் தயாரிப்பாளர்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில காட்சிகள் மத உணர்வுகளை புண்படுத்தலாம் அல்லது ஆயுதப் படைகளை தவறாக சித்தரிக்கலாம் என்ற கவலைகளை சிபிஎஃப்சி குறிப்பிட்டது. இந்த கவலைகள் திரைப்படத்தின் உள்ளடக்கம் குறித்த தீவிர ஆய்வுக்கு வழிவகுத்தன. இதையடுத்து கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி சட்டப்பூர்வ நடவடிக்கைகளை நாடியது. இது நீதிமன்றத்தில் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு வழிவகுத்தது. இந்த சட்டப் போராட்டம் திரைப்படத்துறையில் தணிக்கை தொடர்பான சிக்கல்களை வெளிச்சம் போட்டு காட்டியது. மெட்ராஸ் உயர் நீதிமன்றம் முதலில் UA-16+ சான்றிதழுக்கு உத்தரவிட்டது. ஆனால் சிபிஎஃப்சி மேல்முறையீடு செய்தது. இதனால் ஜனவரி 9 அன்று இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை திரைப்படத்தின் வெளியீட்டு திட்டங்களை மேலும் சிக்கலாக்கியது. கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் எல்எல்பி ஜனவரி 12, 2026 அன்று இந்திய உச்ச நீதிமன்றத்தில் சிறப்பு விடுப்பு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உயர் நீதிமன்றத்தின் தடையை எதிர்த்து திரைப்படத்தின் வெளியீட்டிற்கு அனுமதி கோரியது. ராகுல் காந்தி எக்ஸ் தளத்தில் ஜனநாயகன் திரைப்படத்தை முடக்க INB அமைச்சகத்தின் முயற்சி தமிழ் கலாச்சாரத்தின் மீதான தாக்குதல். மோடி அவர்களே, தமிழ் மக்களின் குரலை உங்களால் ஒருபோதும் அடக்க முடியாது என்று பதிவிட்டார். இந்த பதிவு தேசிய அளவில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. பிரவீன் சக்கரவர்த்தி, ஜோதிமணி, மாணிக்கம் தாகூர் போன்ற பிற காங்கிரஸ் தலைவர்களும் இதே கருத்துக்களை எதிரொலித்தனர். அவர்கள் ராகுல் காந்தியின் நிலைப்பாட்டை ஆதரித்து மத்திய அரசின் நடவடிக்கைகளை கடுமையாக விமர்சித்தனர். அரசாங்கம் தணிக்கை வாரியத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்துகிறது என்று அவர்கள் குற்றம் சாட்டினர். குறிப்பாக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்களை முன்னிட்டு இந்த குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கங்கள் குறித்த சந்தேகங்களை எழுப்பின. மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் முருகன் சிபிஎஃப்சி-இன் முடிவில் மத்திய அரசு தலையிடவில்லை என்று மறுத்தார். அவர் தணிக்கை வாரியம் ஒரு சுதந்திரமான அமைப்பு என்று வலியுறுத்தினார். சான்றிதழ் செயல்முறை மத்திய அரசிடமிருந்து சுதந்திரமானது என்று அவர் கூறினார். இது சர்ச்சைக்கு மேலும் ஒரு பரிமாணத்தைச் சேர்த்தது. இந்த மறுப்பு மத்திய அரசின் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியது. இந்த சர்ச்சை படைப்பு சுதந்திரம், தணிக்கை மற்றும் கலாச்சார வெளிப்பாட்டில் அரசியல் தலையீடு பற்றிய பரந்த விவாதத்தை தூண்டியுள்ளது. இது இந்திய ஜனநாயகத்தில் கலை மற்றும் அரசியல் உறவுகள் குறித்த முக்கியமான கேள்விகளை எழுப்புகிறது. தளபதி விஜய் போன்ற ஒரு பிரபலமான நடிகர் அரசியலில் நுழைவதால் இந்த நிலைமை உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. அவரது அரசியல் எதிர்காலத்திற்கு இந்த திரைப்படம் ஒரு முக்கிய படியாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் கலை சுதந்திரம் மற்றும் அரசியல் உரையாடலுக்கான சாத்தியமான தாக்கங்கள் குறித்து இது முக்கிய கேள்விகளை எழுப்புகிறது. இந்த விவகாரம் எதிர்காலத்தில் திரைப்படத் தணிக்கை கொள்கைகளில் மாற்றங்களை கொண்டு வரலாம். மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை ஜனவரி 21 அன்று நடைபெற உள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்ந்து தேசிய கவனத்தை ஈர்க்கும். இந்த வழக்கின் முடிவு இந்திய திரைப்படத்துறைக்கு ஒரு முக்கிய முன்னுதாரணமாக அமையும்.